வணக்கம். T20 உலகக்கோப்பை 2024 தொடரில் இலங்கை அணி குரூப் 2 பிரிவில் இடம்பெற்றுள்ளது. சமீப காலமாகவே கத்துக்குட்டி அணிகளிடம் அடிவாங்கி வரும் இந்த அணி நடப்பு தொடரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. குரூப் 2 பிரிவில் தென்னாப்பிரிக்க அணியை தவிர மற்ற அணிகள் பலமிக்கது கிடையாது. வங்கதேசம், நெதர்லாந்து, நேபாள் ஆகிய அணிகள் மட்டுமே இருப்பதால் இலங்கை சுலபமாக வெற்றிகளை பெறும் என கருதப்பட்டது. இலங்கை அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் தோற்ற நிலையில் அடுத்த போட்டியில் வங்கதேசத்திற்கு எதிராக கடைசி வரை போராடி 2 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றது. இதனால் கடைசி 2 போட்டிகளில் நேபாள் மற்றும் நெதர்லாந்துக்கு எதிராக பெரிய வெற்றிகளை பெற வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அணி இருந்தது. இந்நிலையில் நேபாளுக்கு எதிரான ஆட்டத்தில் தொடர்ந்து மழை குறுக்கிட்டதால் டாஸ் போடாமலேயே ஆட்டத்தை ரத்து செய்தனர். இதனால் இலங்கை அணி 3 போட்டிகளில் 1 புள்ளியை மட்டும் பெற்று பரிதாப நிலையில் இருக்கிறது. இலங்கை அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியை எதிர்கொள்ள உள்ளது. இப்போட்டியில் இலங்கை வென்றாலும் மொத்தமே 3 புள்ளிகளுடன் தான் இருக்கும். மறுபக்கம் வங்கதேச அணி 2 போட்டிகளில் 2 புள்ளிகளுடன் இருக்கிறது. ஒருவேளை வங்கதேச அணி தனது கடைசி 2 லீக் ஆட்டங்களில் ஒன்றில் வென்றாலுமே இலங்கை அணி வெளியேற்றப்படும். வங்கதேச அணிக்கு கடைசி 2 போட்டிகள் நெதர்லாந்து மற்றும் நேபாளுடன் தான். இதனால் இலங்கை வெளியேற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. குரூப் ஏ பிரிவில் அமெரிக்க அணி அயர்லாந்துக்கு எதிராக வெற்றி பெற்றால் பாகிஸ்தான் அணி வெளியேறிவிடும். குறிப்பாக இப்போட்டி மழையால் ரத்தானாலும் கூட பாகிஸ்தான் அணி வெளியேறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.